வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ரவா பூரியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஹோட்டல் ஸ்டைல் கெட்டி சால்னாவும் பார்க்க போகிறோங்க. பரோட்டாக்கு மட்டும்தான் சால்னா நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பூரிக்கு மட்டும் நீங்கள் சால்னாவை தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நீ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக வறுக்காத வெள்ளை ரவை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பொடி பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம ரவையை எவ்வளோ நைஸாக அரைச்சாலும் நைஸாக இருக்காதுங்க, கொஞ்சம் பருப்பருன்னு தான் இருக்கும், இருந்தால் பரவாயில்ல. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து முதல்ல நல்லா கலந்துக்கலாங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இது தண்ணி உறிஞ்சும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு நீ இது மூடி வச்சிடலாங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டுங்க, அதுக்குள்ளே நம்ம சால்னா செஞ்சுக்கலாம். முதல்ல 1 ஸ்பூன் கசகசாவும் 5 பாதாம் பருப்பும் ஊற வச்சுருக்கேங்க. 1 மூடி தேங்காயை திருகியிருக்கேன். இந்த தேங்காய் கூட 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஊற வச்ச கசகசாவை தண்ணியை வடிச்சிட்டு இதோட சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்தது 1 துண்டு இஞ்சி, 6-7 பல் பூண்டு, 4 வரமிளகா, 1 தக்காளி, இதை விழுத அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது இப்படியே இருக்கட்டும். குக்கர் வச்சுக்கலாங்க. இதில் ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதையும் பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். கல்பாசி கண்டிப்பாக போடணும். பொரிஞ்சதையும் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, கறிவேப்பிலை. பெரிய வெங்காயத்தை சாப்பரில் சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. எப்போவுமே நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கூட கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே அப்படியே வெந்து கரைஞ்சிடணும். அதனால் பொடியாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி கிரேவி நிறைய கிடைக்கும். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு விழுது, அதை சேர்த்துக்கலாம். எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு போட்டோம்னா கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துவோம் இல்லைங்களா, அரை உப்பு சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் வதங்கினோன்னே இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இப்போ இதில் ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா இலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா 2 பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா தேங்காய் விழுது, அதை சேர்த்துக்கலாம். இதார கழுவி அந்த தண்ணியை இதிலே சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறோம். இப்போ மீதி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்குதுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே விசில் விட்டுக்கலாங்க. 1 விசில் வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம பூரி தேய்ச்சிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சு வச்சோம், எல்லா தண்ணியும் உறிஞ்சி நம்ம எப்போவும் பூரி மாவை பிசைகிற பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாவை சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா சாஃப்டாக ஒரு நிமிஷம் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா சாஃப்டாகிரும். அப்போ தான் உங்களுக்கு விரிசல் விடாது, எண்ணெயும் இழுக்காது. நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நாம் கொஞ்சம் பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். நீளமாக தேய்ச்சி நம்ம சப்பாத்தி கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையே அப்படியே தேய்க்கக்கூடாதுங்க, திரும்ப கையில் உருட்டி தான் தேய்க்கணும். இதே மாதிரி தேய்ச்சிங்கன்னா பொல்லி வராது. நம்ம சப்பாத்திக்கு இப்படியே வச்சு தேய்ப்போம் இல்லைங்களா லேயருக்காக, அப்படி தேய்க்காமல் கையில் நல்லா உருட்டிக்கணும். உருட்டி உருண்டையாக்கிக்கணும். உருண்டையாக்கி தேய்ச்சிங்கன்னா தான் புஷ்ஷுன்னு மேலே வரும். இப்போ எண்ணெய் வச்சு தேய்ச்சிக்கலாங்க. நம்ம எப்போவுமே நார்மலாக பூரி போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி கெட்டியாகவும் இல்லாமல் லேசாகவும் இல்லாமல் தேய்ச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா சரியாக இருக்கும். நான் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், அது காஞ்சிச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக பூரி போடுற மாதிரியே தாங்க, நல்லா புசு புசுன்னு மேலே பொல்லி வருது பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி இது அப்படியே இருக்குங்க. அவ்வளோதாங்க, இதை எடுத்துக்கலாம். இனி இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் சால்னாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இனி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இனி பூரியோட பரிமாறிக்கலாம். அட்டகாசமான கெட்டி சால்னாவும் ரவா பூரியும் தயாராகிடுச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் சால்னாக்காக தான் பரோட்டாவே கேட்குறாங்க. நீங்கள் வீட்லேயே இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். சப்பாத்திக்கும் பூரிக்குமே சூப்பராக இருக்கும். இது தோசைக்கும் செட் ஆகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.